ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு உதய் ஆன்டிக். இந்த வீக் ஆன்லைன் சண்டே மார்க்கெட் 53 தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ளே போய் ஒன்றா பார்க்கலாம். பாருங்க, எவ்வளோ அழகான வெங்கலத்திலே பண்ண தசவதாரம் தான். ரொம்ப அழகாக இருக்குது. ஆன்டிக்கான ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. சங்கு சக்கரம், அப்புறம் மேலே கிளி வச்சு யாழி எல்லாமே வச்சு பக்காவாக, அதுவும் பிரான்ஸில் பண்ணியிருக்கிறாங்க, வெங்கலத்தில் பண்ணியிருக்காங்க. நல்ல வெயிட், நம்மளால தூக்க கூட முடியல. அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன். மேலே சங்கு பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். அந்த வேலைப்பாடே அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க, நுணுக்கமாக. ஒரு சின்ன டேமேஜ் கூட கிடையாது. இருங்க, நான் உங்களுக்கு பின்னாடி சைடும் காட்டுறேன். நல்ல வெயிட்டு பாருங்கள். அந்த காலத்து வெங்கலத்திலே பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ரேர் பீஸு. அகைன் நமக்கு இந்த மாதிரி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். அகல் விளக்கு 1 2 3 4 5 6 7 8 பீசஸ் கிடச்சிருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான் மெட்டீரியல். எல்லாமே நல்ல கண்டிஷனில் கிடச்சிருக்குது. பின்னாடியும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அகல் விளக்குலாம் எப்பயாவது தான் கிடைக்குது. அதுவும் எல்லாமே ஒரே சைஸில் கிடச்சிருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. அம்மன் ஃபேஸ், இதுவுமே பிரான்ஸ் தான் மெட்டீரியல். எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். பின்னாடியும் பார்த்துக்கோங்க. வெங்கலத்திலே பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக கொடுத்துருக்கு ஃபேஸே. நம்ம பூஜைக்கு வைக்கிறனால வச்சுக்கலாம். அப்படின்னா விளக்கில் நம்ம அட்டாச் பண்ணி பெரிய விளக்குலலாம் வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்குது. சரி, இங்கே பாருங்கள், ஒரு எலிஃபண்ட் லேம்ப்பு ஒரு பீஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. இது வந்துட்டு பேர் கிடையாது, ஒன்று தான் உண்டு. அதுவுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெல் வச்சு இருக்கும், மணி வச்சு. நல்லா பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு வெங்கல பீஸ் தான். பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அந்த யானையோட முகத்திலே பாருங்களேன், அவ்வளோ அழகாக அம்சமாக கொடுத்துருப்பாங்க. டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு மாட்டுறதுக்கு நல்ல ஒரு ஸ்க்ரூவும் டைட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வாங்கி நீங்கள் அப்படியே வாலில் மாட்டுற கண்டிஷன் தான். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஆன்டிக்கான ஒரு கேரளா சைடில் உள்ள கால் வச்ச கால் செம்பு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் பீஸுங்க. இது வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா ரெட்டை விளிம்பில் வந்ததே கிடையாது. இது வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரேர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்துட்டு இதில் தான் வந்துட்டு தண்ணி வைக்கிறது, அப்புறம் பூஜைக்கு வந்துட்டு தீர்த்தம் வைக்கிறது, அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்குது. மேலே அந்த வாய் சைஸ் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் இருக்குது. அப்புறம் ஒரு குட்டி அழகான ஒரு பாக்ஸு. நீங்கள் ஜுவல் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படிலாம் மேக்கப் திங்ஸ் போட்டுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இல்லையா நீங்கள் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எதுனாலும் போட்டு வச்சுக்கலாம். பிராஸ் தான் மெட்டீரியல். கையாலே சுத்தியில் வச்சு அடிச்சே பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு கண்டிஷனு. நியூ பீஸ்ன்னு நினச்சிக்காதீங்க. அந்த காலத்தில் உட்காந்து ரசித்து பண்ணியிருக்கிறாங்க. மேலே ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி கொடுத்து உள்ளேயும் பாருங்கள், அவ்வளோ நீட்டாக இருக்குது. நீங்கள் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷன். 3 இன்ச் இருக்குது. மேலே வித்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச் இருக்குது. மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஃபில்டரு. நமக்கு இதை விட ஸ்மால் சைஸ் நிறையா கிடைக்கும். நமக்கு அதை விட மினி சைஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி சைஸ் வந்துட்டு எப்பயாவது தான் நமக்கு கிடைக்கும். நல்லா லாக் ஆனால் தான் நமக்கு வந்துட்டு ஃபில்ட்ரு நல்லா ஃபில் ஆகும். பாருங்கள், உள்ளேயுமே நீட்டாக இருக்குது. ஒரு சின்ன டேமேஜ் கூட நமக்கு கிடையாது. பாருங்கள், அந்த ஹோல்ஸுமே நல்லா குட்டி குட்டியாக கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் நமக்கு மெல்ல லைட்டாக அந்த ட்ராப்ஸ் வந்துட்டு கீழே ஃபில் ஆகும். அப்போ தான் டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும். நல்ல பிரான்ஸ் மாதிரி இருக்குது குவாலிட்டி. எப்போதுமே இந்த இவ்வளோ நல்ல குவாலிட்டியில் நமக்கு ஃபில்ட்ரு கிடைச்சதே இல்லை. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. 9 இன்ச் இருக்குது. இப்போ தான் அகைன் புட்டுக்குடம் கிடச்சிருக்கு. கேரளா புட்டுக்குடம் தான். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு ஆன்டிக் பீஸுங்க. நல்ல அந்த காலத்து கொளுத்துக்கும் அவ்வளோ நல்ல ஒரு வெங்கலம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம இன்னும் நல்லா வாஷ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். நம்ம கிடைச்சதும் அப்படியே அப்டேட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், உள்ளே வந்துட்டு அந்த சில்லுமே நல்லா கட்டியாக சில்லு கொடுத்துருக்குறாங்க. அதோட கேப் இது பாருங்கள், நல்ல கண்டிஷன். சைஸ் பார்த்தீங்கன்னா 13 இன்ச் இருக்குது. ராயல் கிளாஸு, நல்ல ஒரு வெங்கலத்திலே கிடச்சிருக்கு. இதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு ஒயின் குடிக்கிறதுக்கு எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம் மேபி. ஆனால் இதை வந்துட்டு இப்போ கொஞ்சம் நாள் போக போக சந்தன கும்பாவாக யூஸ் பண்ணுறாங்க. பட் நமக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு ராயல் கிளாஸ் தான் மோஸ்ட்லி. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 இன்ச். மேலே வித்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச். வெங்கலம் தாங்க, அது பிரான்ஸ் தான் மெட்டீரியல். ரைஸ் மெஷரிங் கப் தான். நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடியது. ஃபுல்லாக டிசைன் பண்ணி பாருங்கள், சுற்றி ரொம்ப அழகாக இருக்குது. கீழேயும் பார்த்துக்கோங்க, உள்ளேயும் பாருங்கள், நீட்டான கண்டிஷன் தான். நல்லா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி வைக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிரான்ஸ் தான் மெட்டீரியல். சைஸ் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு. தீபாரணை காட்டக்கூடிய சூடத்தட்டு. நல்ல ஒரு அந்த காலத்து வெங்கலங்க. அது வந்துட்டு அப்படியே உருக்கி அப்படியே பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அந்த காலத்துக்குள்ளது. சைஸ் பார்த்தீங்கன்னா 5 இன்ச் இருக்குது.
ஒரே ஒரு ஆயில் சிட்டி கிடச்சிருக்கு இந்த வாட்டி. உள்ளேயும் பாருங்க நல்லா நீட்டான கண்டிஷனு. இதில் வந்துட்டு ஒரு சின்ன டேமேஜ் கூட கிடையாது. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. பிரான்ஸ் தான் மெட்டீரியல். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3 இன்ச். மேலே வித்து பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் இருக்குது. ஒரு ராயல் பவுல் கிடச்சிருக்கு. உள்ளேயும் பார்த்துக்கோங்க நீட்டான கண்டிஷன் தான். பாருங்க அந்த காலத்து வெட்டல் தெளியிருக்காங்க தெரியுதா. அப்புறம் ஒரு கிளாஸு இங்கே பாருங்க, டீ கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துக்குள்ளது. இதில் வந்துட்டு சின்னதாக இந்த இடத்துல மட்டும் ஒரு ஹோல் இருக்குது. மற்றபடி அதுக்கு வந்துட்டு கை பிடிக்கிற இடத்துல தான் இருக்குது. ஸோ லீக்கேஜ் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பார்த்துக்கோங்க. இன்னும் நம்ம நல்லா வாஷ் பண்ணோம்னா நல்ல கண்டிஷனாகவே கிடைக்கும். நம்ம கிடைச்சதை அப்படியே அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஸ்மால் சைஸில் அகைன் நமக்கு ஒரு பணியாரக்கல் கிடச்சிருக்குது. நல்ல ஒரு ஆன்டிக் பீஸுங்க. நமக்கு இன்னும் வாஷ் பண்ணோம்னா இன்னமும் பக்காவாக இருக்கும். நம்ம வந்துட்டு கிடைச்சதும் அப்படியே அப்டேட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா வந்துட்டு ஆன்டிக் பீஸ் ஆன்டிக்காக காட்டுறது வந்துட்டு ரொம்ப தனி ஒரு இது. அதனால தான் நம்ம வந்துட்டு காட்டிருக்கிறோம். இப்படியே பொங்கல் பாட் ரொம்ப மினி சைஸில் இருக்கக்கூடிய பொங்கல் பாட். உள்ளே பாருங்கள் நீட்டாக இருக்குது. நீங்கள் பொங்கல் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் டெய்லி யூஸ்க்கு சட்னி கூட இதில் வச்சுக்கலாம். அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். சுற்றியும் பார்த்துக்கோங்க. வெங்கலம் தான் இதோட மெட்டீரியல். சைஸ் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் இருக்குது. மேலே வித்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இருக்குது. சைஸ் மெஷரிங் தான் இதிலே போட்டிருக்கு பாருங்க. காசீர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு அந்த நார்த்து சைடில் யூஸ் பண்ணக்கூடியது. அதிலே போட்டிருக்கு பாருங்க பாம்பே. பார்த்துக்கோங்க. உட்டன் பல்லாங்குழி இங்கே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வார்னிஷ் பண்ணி நீட்டான கண்டிஷனில் இருக்குது. நல்ல ஒரு வுட்டு. இது வந்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராஸில் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே ஃபுல்லாகவே வுட்டு. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிராஸில் கொடுத்துருப்பாங்க ஜாயினிங்கு. பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. நல்ல கண்டிஷனாக கிடச்சிருக்குது. 14.5 இன்ச் இருக்குது. ஃபேவரட் காப்பர் இட்லி ஸ்டீமர். அதுவும் நல்ல ஒரு ஸ்மால் சைஸில் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி சைஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி தான் காப்பரில் சின்ன சைஸ் கிடச்சிருக்கு. வித் டின் கோட்டடோட பாருங்கள் நல்லா இருக்கும். உள்ளேயும் பாருங்கள் நல்ல ஒரு டின் கோட்டட். நல்லா குட்டி குட்டியாக இட்லியாக வச்சுக்கலாம். மொத்தம் எத்தனை இட்லிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 இட்லிஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்மால் சைஸ். இந்த மாதிரி சைஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பீங்க அப்டேட் பண்ணுங்கன்ட்டு. அந்த மாதிரி சைஸில் நமக்கு கிடச்சிருக்கு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்குது. இதுலேயே வந்துட்டு சருவ சட்டின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அண்டான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நேம் இருக்குது ஒவ்வொரு ஊரை பொறுத்த வரைக்கும். அதனால இது வந்துட்டு என்ன நேம்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் அரிசி களையிறதுக்கு, அதுக்கப்புறம் நிறைய காய்கறி கழுவுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பிராஸ் தான் மெட்டீரியல். அந்த காலத்துக்குள்ளது. இங்கே பாருங்கள், நான் பக்கத்தில் உங்களுக்கு காட்டுறேன். நல்ல நீட்டாக இருக்குது. பக்கா நீட்டுங்க பாருங்கள். நீங்கள் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அந்த காலத்துக்குள்ளது. ஜாயினிங்லேயே உங்களுக்கு தெரியும் இது நியூ பீஸ் இல்லைன்ட்டு. பாருங்கள் அந்த காலத்து ஜாயினிங். உள்ளேயும் பாருங்கள். இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி ஜாயினிங்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் நியூ பீஸ்ன்னு நினச்சிக்க வேணாம். ஏன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது. 7.5 இன்ச் இருக்குது. மேலே வித்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச் இருக்குது. இந்த விளக்கு நம்ம எப்போ தான் காட்டுவோம், நீங்களும் வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. என்ன விளக்குன்னு பார்த்தீங்கன்னா நாச்சியார் விளக்குன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாகவே நல்ல டிசைன் பண்ணி இருக்கும். மேலே அன்னம் வச்சு இருக்கும். பிரான்ஸ் தான் மெட்டீரியல். 2 பேரா கிடச்சிருக்குது. 2 பீஸு. இது வந்து நம்ம தனித்தனியாக கழட்டிக்கலாம். உங்களுக்கு நான் ஒரு விளக்கு மட்டும் நான் தனியாக கழட்டி காட்டுறேன். 2த்தையும் வந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பும்போது நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸோடு சென்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கனாலே அவ்வளோ ஒர்க் கொடுத்து அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு நாச்சியார் விளக்குன்னு சொல்லுவாங்க. அதில் மட்டும் தான் இவ்வளோ டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. இது பாருங்கள் ரொம்ப ஜூமில் நல்ல வெயிட். அம்மா தூக்க முடியல. இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. நார்மல் விளக்குலாம் இந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. இதெல்லாம் அந்த காலத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணியிருப்பாங்க விளக்கில். இப்போலாம் இந்த மாதிரி விளக்கில் நீங்களே டிசைன் கேட்டால் கூட பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. மேலேயும் இது ஓப்பன் ஆகும். நம்மளால் இப்போ ஓப்பன் பண்ண முடியல. இதுலேயும் பாருங்கள் இதுவும் தனித்தனியாக ஓப்பன் ஆகும். நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பும்போது கிளியராக அனுப்புகிறேன். ஏன்னா பயங்கர வெயிட்டாக இருக்குது. நம்ம வந்துட்டு கேர் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும். நமக்கு அவ்வளோ ஈஸியாக என்னால் கழட்டி மாட்ட முடியல. வெயிட்டு செம வெயிட்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தான் மெட்டீரியல். ரொம்ப நீட்டாக இருக்குது. 2மே நல்ல கண்டிஷன். ஒரு சின்ன டேமேஜ் கூட கிடையாது. மேலே அன்னத்தையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் ஃபுல்லாகவே டிசைன். மேலேருந்து கீழே வரைக்கும் காட்டினீங்கனாலே தெரியுங்க பாருங்கள். அப்படியே அழகாக பண்ணுவாங்க அந்த காலத்துலலாம். ஒன்று ரசித்து பண்ணுவாங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சு, 32 இன்ச்சு. அதே மாதிரி தான் சேம் இந்த விளக்கும். பாருங்கள் மேலேருந்து அப்படியே கீழே காட்டினீங்கன்னா தெரியும். 5 ஃபேஸ் லேம்ப் தான். பாருங்கள் ஒரு சின்ன டேமேஜ் கூட கிடையாது. அவ்வளோ அழகாக டிசைனாக கொடுத்துருக்காங்க. 2மே பேர் தான். சாம்பார் பவுல் தான். நம்ம வந்துட்டு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்கல பவுலு பார்த்துக்கோங்க. அப்புறம் இயர் பவுலு. இதுவுமே பிரான்ஸ் தான். பாருங்கள் நல்ல நீட்டான கண்டிஷன்.
நீங்கள் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷன் தான். பருப்பு சட்டின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். 6 இன்ச் இருக்குது, மேலே வித்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச் இருக்குது. பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் பிராஸில் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அந்த காலத்தில் உள்ள மரக்கான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நெல்லுலாம் வச்சு சாமி கும்பிட்றதுக்காக இருக்கட்டும், நெல் வந்துட்டு சாமி மேலே வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு மோஸ்ட்லி அயனில் தான் இருக்கும் இந்த மாதிரி பிராஸ் வச்சு. 6 இன்ச் இருக்குது, மேலே வித்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இருக்குது. மில்க் கேனுமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்துக்குள்ளே தான். பட் இதெல்லாம் இந்த மாதிரி வச்சுருக்காங்களே, டேமேஜாக நினைக்காதீங்க. உள்ள லீக்கேஜ் எந்த ப்ராப்ளமும் இல்லை. உள்ளே நீட்டாக இருக்கும் பாருங்கள். நீட்டான கண்டிஷன் தான். ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்கவே வேணாம். பாலிஷ் பண்ணால் அது நீட்டாகிடும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 இன்ச் இருக்குது. இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்டிக் திங்ஸ். இதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணால் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.